عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: وأحسن كما أحسن الله إليك. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையால் குர்ஆனில் 30 ஜுஸுக்கள் இருக்கிறது. அநேகமாக ஆபீஸர் கட்டி 7 ஜுஸுக்கள் ஓதி முடித்திருப்பார்கள். இன்னும் 10 ஜுஸுக்கள் பாக்கியே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முழு குர்ஆனிலே 2 பகுதிகளை ஓத கேட்க நசீபை தந்த அல்லாஹ் மீதி இருக்கும் 10 ஜுஸுக்களை ஓத கேட்க அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபை தருவானாக. ஆமீன். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ஏராளமான இடங்களிலே நிறைய விஷயங்களை பேசுவார். அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்தால் மினல் ஜின்னதி வன்னாஸ் வரைக்கும் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் சேர்த்து இறக்கப்பட்ட வேதம் தான் திருக்குர்ஆன். இங்கே ஒரு முஸ்லிம் சமுதாயம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றால், குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்திற்கும் பொது மரியாதை. யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், யார் வேண்டுமானாலும் திருந்தி அதன்படி வாழலாம். அப்படி திருந்தி வாழக்கூடியவர்களே மூமின்கள், முஸ்லிம்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. அல்லாஹ் உனக்கு செய்த உதவியை போல் நீயும் பிறருக்கு உதவி செய். அல்லாஹ் அந்த ஆயத்துல நிறைய விஷயம் சொல்லுவான். மறுமைக்காக உங்க வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுங்க, மறுமைக்காக உங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க என்று அல்லாஹ் நிறைய பேசுவான். அந்த ஆயத்துல ஒரு பகுதி அல்லாஹ் நெத்தியில் அடிச்ச மாதிரி ஒரு இடத்துல பேசுவான். வஅஹ்சின், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செஞ்சான், கமா அஹ்ஸனல்லாஹ், அதே மாதிரி நீங்க உபகாரம் செய்யும். மனிதன் இந்த உலகில் கருவுற்று தாயின் கருவறையிலிருந்து துவங்கி இந்த உலகம் வருகின்ற வரைக்கும், இந்த உலகம் வந்து மீண்டும் மன்னரை செல்கின்ற வரைக்கும், மன்னரைக்கு சென்று மீண்டும் மறுமை வரைக்கும், மறுமைக்கு சென்று மீண்டும் சோனம் செல்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி அவசியம். இப்படி அல்லாஹ் நமக்கு ஏராளமான உதவிகள், பெரிய உதவி. ஆதமே அருவாயிலிருந்து ஆதமே துன்யாவுக்கு வரவழைச்சு, துன்யால வரவழைச்சவர்கள் ஆதமே பரிசத்துக்கு இருந்து சென்று ஆதமே பரிசத்திலிருந்து ஆகிரத்து வரைக்கும் பயணிக்க வைக்கிறார்னா இது நம்மளுடைய சக்தியாலேயோ நம்மளுடைய ஆற்றலாலும் கிடையாது, அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு நிமிஷம் அல்லாஹ் சூரா யாசீன்ல கேட்பான், இந்த உலகமே உன்னை நஜீஸ் என்று அப்புறப்படுத்தியது, அது உடம்புல பட்டா சீச்சின்னு சொல்ல இந்த உலகம், அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு துளி, விந்து துளியிலிருந்து நான் உன்னை உருவாக்குறேன்றான் அல்லாஹ். ஆனா நீ என்ன செய்யற, எங்கிட்டயே விவாதம் பண்ற, எங்கிட்டயே வாதம் பண்ற, இது நியாயமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன் அல்லாஹ் இதை சொல்லி காமிக்கிறான் என்றால், ஒன்றும் இல்லாத ஒரு அற்ப துளியில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாம். பெரிய பிரம்மாண்டம்லாம் வரல, உருவாக்கும்போது பெரிய உதாகரமா அப்படியே பெருசால ஒன்று நம்ம வரல, ஒரு துளியில தான் உருவாக நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு நாம் ஒரு மனிதனாக இருக்கிறோம் என்றால் இவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்து யார்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்த கொண்டு கமா அஹ்ஸனல்லாஹ், பிறருக்கு நீங்க உதவி செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏராளமான சம்பவங்கள். அப்பாசியா கலீஃபாவுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த 3 பேர் போருக்கு போனார்கள். போருக்கு போன இடத்தில் 3 பேரும் கொல்லப்பட்டு சக்கராத்துடைய நிலைமையில படுத்திருக்கிறார்கள். முதலில் படுத்திருப்பவர்களுக்கு கடுமையான சக்கராத்து ஏற்பட்டு தண்ணீர் தாகம், தண்ணியை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவர் சொன்னார், என்னை விட கடுமையான சக்கராத்தில் எனக்கு பக்கத்துல ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, அவருக்கு கொண்டு போய் கொடுங்க அந்த நீரை. அவருக்கு எடுத்துட்டு போனாங்க. அவர் சொன்னார், உண்மையிலேயே நான் சக்கராத்து தான் இருக்கிறேன், அங்க ஒருத்தர் உயிர் போற நிலைமையில இருக்கிறார், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொண்டு போய் அங்க கொடுங்க தண்ணீர் அப்படின்றார். அந்த போர் மைதானத்துல 3 பேருக்கு மத்தியில் அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, உயிர் போற நேரத்துல கூட அல்லாஹ் தனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறான், அந்த தண்ணியை குடிச்சு உயிர் பிழைச்சிக்கலாம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தனக்கு அல்லாஹ் கொடுத்ததை நினைத்து
தான் உயிரை பெரிதாக கருதாமல் தனக்கு செய்த நியமத்தை பெரிதாக கருது பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார்கள் பாருங்கள். அந்த இடத்தில் ஷஹீதாயிட்டாங்க. உயிரை ஒன்றும் கிடையாது. எப்ப அந்த எண்ணம் வந்து விட்டதோ அவர்கள் ஷஹீதர்கள். மூணாவது மனுஷனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கடைசியில் அவரும் மூத்தா போயிட்டார். ரெண்டாவதுல வர்றாங்க, அவரும் போயிட்டார். முதல்ல வர்றாங்க, அவரும் போயிட்டார். 3 பேரும் ஒரே நேரத்தில் வரணும். இந்த வரலாற்றில் நமக்கு பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்னவென்றால், உயிர் போகின்ற வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க, உலகத்தில் ஆக பெரிய ஞானத்தை. இரவுல போய் தூங்குறதுக்குள்ள நம்ம யாருக்காவது உதவி செஞ்சு படுத்து தூங்குற அந்த பாக்கியம் இருக்கு பாருங்க, நிம்மதியான தூக்கத்தை தருங்கள். மனசுல கை வச்சு யோசிப்போம். இன்னைக்கு தேதி நம்ம எத்தனை பேருக்கு உதவி இருக்கிறோம்? இன்னைக்கு தேதி ஒரு கற்றா கஞ்சி நோம்பு திறக்கிற நேரத்துல ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து அப்படி கொடுத்தாலும் அது ஒரு எக்ஸாம், அது ஒரு உதவி தான். ஒருவருக்கு நோம்பு திறக்க ஒரு பேரிச்ச போல நாம வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு எக்ஸாம், உதவி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் பேசுவான், நீங்க இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கும்னு நினைக்காதீங்க, மறுமைக்காக வாழ்க்கை இந்த உலகத்துல தேடிக்கொள்ளுங்க. மறுமையில நாம நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கான சிறந்த ஒரு பயிற்சி கொடுக்கும் இந்த உலகம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் அன்சாரிகள் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சஹாபி அன்சாரிக்கு வந்தால் அந்த சஹாபி என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஆட்டை அன்பளிப்பாக தரப்படுகிறது. அந்த சஹாபி என்ன செய்தாலும் கேட்டீங்கன்னா, தனக்கு ஆடு அன்பளிப்பா வந்தது பெருசா கருதி அதை உரிச்சு அதை கறி பீசு போடாம அதை பக்கத்து வீட்டுக்கு அன்பளிப்பா அனுப்பி வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு அன்பளிப்பா வந்துச்சுன்னு சொல்லி அவங்க பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்படி 1, 2, 3 சொல்லி அந்த தெருவுல 7 வீடு இருக்கு. 7 வீட்டுக்கும் போய் திரும்ப முதல்ல யார் வீட்டுக்கு ஆடு வந்துச்சோ அவங்க வீட்டுக்கே வந்துருச்சு. இங்க நல்லா கவனிக்கணும், கொடுக்கிற மனப்பான்மை வந்துடுச்சுன்னா நம்ம பொருள் நம்ம கிட்ட எப்பவுமே வந்துடும். கொடுக்க கூடாது, நம்ம கிட்டே இருக்கணும், யாருக்கும் போய் சேரக்கூடாது. நம்ம எப்ப இறுகிய மனப்பான்மையை வாழ்றோமோ இருக்கிறது எல்லாமே போயிடும். கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை, அல்லாஹ் உனக்கு தந்ததை போன்று நீயும் பிறருக்கு கொடுத்து வாழு. உலமா பெருமக்கள் சொல்லி காமிப்பார்கள், பொருள் மட்டும் கொடுக்கறது இல்லை, காசு மட்டும் கொடுக்கறது இல்லை, உன் அறிவையும் பிறருக்கு கொடு. நீ பெரிய ஆலிமா இருக்கிற, பெரிய ஒரு அறிவு ஞானியா இருக்கிற, பெரிய கலை கற்ற, எல்லாத்தையும் கலைய கற்றறிந்தவனா இருக்கிற, அதை 4 பேருக்கு சொல்லிக் கொடு. நீ மாத்திரம் குரான் ஓதிட்டு இருக்காது, நீ மாத்திரம் ஹதீஸ் படிச்சு அமல் செய்யாது, நீ மாத்திரம் பெரிய ஒரு இன்ஜினியரா இருக்காது. உனக்கு தெரிந்தது அத்தனையும், அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடு. சஹாபாக்கள் உயிரை விடும் பொழுது எத்தனை விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயிர் விடுற நேரத்திலையும் தான் அறிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவோம். ஏன்? அது கூட ஒரு தர்மம். நாங்கள் நபிகள் நாயகம். நீங்க சூழ்நிலை எப்படி போயிட்டு தெரியுமா? வாப்பா குடிக்கிற மதுவை வாப்பா உயிர் விடும்போது பையன் கரெக்டா பாட்டில கெட்டியா குடிச்சுக்கிறான். ஏன்னா பாவா குடிச்சிட்டு விட்டு வச்சது நான் மீறி குடிக்கணும். இந்த பழக்கம் எங்கிருந்து வருது? நல்ல பெற்றோர்கள் இன்னைக்கு உலகத்துல இல்லாம போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உனக்கு செய்த நியாமத்துக்களை எண்ணிப்பார், உனக்கு கொடுத்த அருள் பாக்கியங்களை நினைத்துப்பார். நீ கேட்காம நான் உனக்கு வாரி வாரி கொடுத்தேன். நீ கேட்டு கண்ணு கொடுத்தனா, நீ கேட்டு காது கொடுத்தனா, இல்லை நீ கேட்டுதான் உடம்பு உறுப்புகள் உனக்கு அமைச்சனா, நீ கேட்காம நீ கதறாம கெஞ்சாம எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்த எனக்கு உங்ககிட்ட இருக்கிற நியாமத்துக்களை நீ ஏன் கொடுக்கும்போது இவ்வளவு யோசிக்கிறேன்றான்ல. உலமா பெருமக்கள் சொல்லி காமிப்பார்கள், வாரி வாரி கொடுக்கறதுல அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தது பிறருக்கு நாம அள்ளி கொடுக்கறதுல கூட ஒரு இபாதத்துன்னா. நாம இபாதத்தை என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? 5 வேளை தொழுறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, இப்படிதான் நாம நினைச்சு வச்சுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், பிறருக்கு நீங்கள் உதவக்கூடிய மனப்பான்மைக்கு வந்துட்டாலே அடுத்தவர்களுக்கு நீங்க அள்ளி கொடுத்தாலே அதுவே ஒரு வணக்கம் என்று சொல்லுகிறார்கள். இது ரமலான் மாசம், நிறைய வாரி வாரி கொடுக்கலாம். பொருளாதாரத்தை கொடுக்கலாம், காசு பணத்தை கொடுக்கலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம், தான தர்மங்கள் சதக்கால கொடுக்கலாம். நமக்கு கற்ற இன்மை நாம் பிறருக்கு இந்த ரமலான் மாதத்தில் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது எல்லாவற்றையும் நாம் உள்ளடக்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உனக்கு கொடுத்ததை பிறருக்கு கொடு, அல்லாஹ் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல நடந்து போறாங்க, கீழே ஒரு தீனார் கிடக்குது. நமக்கெல்லாம் ஒரு காலத்துல கிடைச்சி, இப்ப இந்த காலத்துல அதான் கிடைக்காது. பாக்கெட்ல கை விட்டு எடுக்கிற காலம் தான்.
வாடா, அவனை வரமாட்டேன், வாடான்னு அடிச்சுடுவேன். பாக்கெட்ல கையை விட்டு வம்படியே அவன் சம்பாதிச்ச பழத்தை இவன் எடுத்து ஓசியில் நல்லா சாப்பிட்டு பலான்னு அவனே அடிக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய தியாகமா இல்ல? அசிங்க. கீழே ஒரு தீனார் கிடந்தது. அழில பார்த்தாங்க, எடுக்கலாமா வேணாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, எதை எடுத்துட்டாங்க. நேராக இறைச்சி கடைக்கு போனாங்க, இறைச்சி வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்த பாத்திமா நாயகை கொடுத்து சமைக்க சொன்னாங்க. சமைச்சாங்க. ரொட்டி சுட சொன்னாங்க, சுட்டா. ரசூல்லா வீட்டுக்கு அழைப்பு போச்சு, விருந்துக்கு வாங்க. ரசூல்லாவும் வந்தாங்க. பாத்திமா நாயகி மாவு பேசுற அவசரத்துல தலைமுடியில மாவுல கொட்டுது, ஏன்னா அவ்வளவு பசி. ரசூல்லா விருந்து கூட்ட வந்து ரசூல்லா வந்துட்டாங்க. ஒரு துண்டை உடைச்சி சால்னால குடைச்சி வாயில வைக்க போகும்போது ரசூல்லா சொன்ன வார்த்தை தெரியுமா? என் அருமை மகளே, உன் தந்தை 3 நாளைக்கு பிறகு இப்போதான் இந்த ரொட்டி துண்டு வாயில வைக்கிற அப்படின்னா. அவ்வளவு பசி. 72 மணி நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்களில் சாப்பிடாமல் வெறும் பச்சை நீர், ஜம்சம் நீர், அது மாத்திரமே குடிச்சு எத்தனை ரசூல்லா ஹயாத் ஆக்கிக்கிறாங்க தெரியுங்களா? ரசூல்லா வாயில வைக்க போகும்போது தெருவில் ஒரு பையன் ஏன் ஒரு தீனாரை காணும் கத்துறாங்க. வாயில வைக்க போறாங்க, அந்த சத்தம் கேட்குது வெளியில. சொன்னாங்க, அலிஹல்லா கூப்பிட்டு அந்த பையனை நான் கூப்பிடுறோம். உள்ள வந்தா என்ன கத்துனேன், என் தீனாரை தெருவில் விட்டுட்டேன், யாரையும் எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு அந்த தீனாரை வேணும், அல்லாஹ் காட்டி கொடுத்துருங்க, இஸ்லாத்து காட்டி கொடுத்துருங்க. பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாரு. கொடுத்துருங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் இருக்கிறார், இஸ்லாத்தை இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு எந்த கடையில மாவு வாங்கினோ அதே கடையில போய் நான் சொன்னதா சொல்லி அந்த ஒரு தீனாரை வாங்கிக்குவான். வேற தீனார் கொடுங்க, அந்த தீனார் தான் வேணுன்றாரு. அந்த தீனாரை வாங்கியாவது ரசூல்லா அந்த சிறுவர் கையில கொடுத்து அவர் அனுப்பிட்டாங்க. அந்த கடைக்காரனுக்கு உண்டான கடனை ரசூல்லா அடைச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஒரு செய்தி என்னன்னா, தான் உண்ண போகும் பொழுது அது தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளா இருந்தா கூட அதை தவிக்க விட்டவர் தவிக்கிற பொழுது அவரவருக்கு உண்டான பொருள் அவரவரிடத்துல போய் சேருவதன் நியாயம், தர்மம் என்றார்கள். எப்படி அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் அடிக்கடிக்கு அள்ளி அள்ளி கொடுத்தானோ, தனக்கு கிடைத்த அதே நியமத் அடுத்தவங்களுக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் ஆக சிறந்த மூமின். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜகாத்துடைய பொருள, சதகாவுடைய பொருளை செய்றாங்க, பங்கு வச்சு அன்பளிப்பால் கொடுக்குறாங்க. அந்த அன்பளிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதை வாங்கி தான் பயன்படுத்துறாங்க. யார் தேவையானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தேவையில இருக்கு, அவங்கள கூப்பிட்டு அவங்க கையில கொடுத்தாங்க. இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஒரு செய்தி என்ன, தனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நியமத்துமே இல்லை. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா உஹுது மலையை கூட தங்கமாக்கி இருக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. நீங்க ஊன் சொல்லுங்க, யாரும் சொல்ல உஹுத உங்களுக்கு தங்கமாக்கி தரேன். அந்த மலையை வெட்டி என்ன செய்யறாங்க, தன் உம்மத்தை தன்னுடைய குடும்பத்தார பெரிய செல்வத்தில் ஆக்கியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பினது செல்வத்தில் இல்லை, வறுமை தான் விரும்பினாங்க. அந்த வறுமை ரசூலுல்லாஹ் தனக்கு பெருமையா நினைச்சாங்க. அப்படிப்பட்ட கடுமையான கஷ்டத்தில் வாழ்ந்த நபிகள் நாயகம் எந்த காலத்திலும் என்ன செஞ்சது கிடையாது, அடுத்தவர்களுக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாது, அடுத்தவர்களுக்கு சேரக்கூடிய உரிமையை முறையா நிறைவேற்றினாங்க. தனக்கு கைக்கு ஒரு பொருள் வந்தா அதை தான் சொந்தமாக்கி நினைக்க மாட்டாங்க. அடுத்தவர்கள் யார் தேவையோ அவர்களை பார்ப்பாங்க. இந்த ரமலான் மாசம் தனக்கு 10 கைதி, 10 சட்டை, என்னென்னலாம் வரும், நிறைய வரும், நிறைய கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கிறார்கள், வாங்கக்கூடியவர்கள் வாங்குறார்கள். கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் கொடுக்க அதிகமா இதாயிட்டு தரட்டும், வாங்கக்கூடிய கல்லுக்கு அல்லாஹ் ஒரு காலத்துல கொடுக்கக்கூடிய இதாயிட்டு தரட்டும். வாங்கக்கூடியவர்கள் தனக்கு மேல் மிச்சமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனசாட்சியை கழட்டி வச்சு, இதெல்லாம் நியாயமா, இத்தனை கைதி நான் ஒரே நேரத்தில் ஊட்ட போறேன்னா ஒரு 2 கைதி எடுத்துப்போம், அப்படியே தெருவில் போவோம், யார் ரொம்ப பக்கீராகிறாங்க அவங்க கொடுத்துட்டு வருவோம். இத்தனை சட்ட துணி இருக்கா, ஒரே நாள்ல போட போறேன்னா இது நியாயம் இல்லை. ஒரு 2 சட்ட துணியை யாரோ ஒருத்தங்க மனசுக்குள்ள ஒரு பேசுறீங்க, நீங்க கொடுப்பீங்களான்னு தான் நினைச்சிருக்கிறாங்க. மெயின் வாய்ஸ் கேட்குது. அந்த அடிப்படையில நமக்கு எதை அல்லாஹ் வாரி கொடுத்தாரோ, அது துணியோ, காசோ, பணமோ, அறிவோ, ஞானமோ, கல்வி, அது அத்தனையுமே ஒரே இடத்துல அனுபவிக்க முடியாது. அந்த பிறருக்கு கொடுத்து மகிழ்வது தான் இன்றைக்கு ஓய்வு வருஷத்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு எதை நான் கொடுத்தனும், நீ கேட்டா நான் காசை கொடுத்தேன். நிறைய பேர் பள்ளியாசல் தொழில் போடுவாங்க, திடீர்னு பார்த்தா கையில ஹதியா கொடுப்பாங்க. ஹதியா கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. திடீர்னு எல்லாருக்கும் கை சண்டை கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். நாம எதிர்பார்த்த பள்ளி நாம வர்றது வணக்கம் புரியும். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், கண்ணியப்படுத்துவான். நாம என்ன செய்யணும், அந்த கண்ணியத்தை விளங்கிக்கிட்டு நாம பேர கண்ணியம், நம்மள ஒருத்தர் கண்ணியப்படுத்தினாங்களா இல்லையா, நாம அடுத்தவங்க கண்ணியப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லுவார்கள், உங்களுக்கு அல்லாஹ் எந்த நியமத்தை தந்தானோ அந்த நியமத்தை அடுத்தவர்களுக்கும் கொடுங்கள். ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வரேன். 10 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்குள்ள முடிச்சுக்கிறேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல மஸ்ஜித் நபவியில அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு சொந்தமான ஒரு தோட்டம் பயிராக, அந்த தோட்டத்தை ஒட்டுமொத்தமா ரசூலாட்ட நான் இதை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யறேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது மொத்தமா வாரி கொடுக்காது, இது நியாயம் இல்லை, இது சரியில்லை. இது என்ன செய்யுங்க, உங்களுடைய சொந்த பந்த உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கை கொடுங்க, உங்களுக்காக ஒரு பங்கை எடுத்து வைங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் எடுத்து வைங்க, யாரையும் கையிட விடாதீங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் மண்டியிட்ட 500க்கும் மேற்பட்ட தோப்பு தரும் 500க்கும் மேற்பட்ட மரங்கள், பேரிச்ச மரங்கள் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கிறார். நீங்க ஊனா இன்னைக்கு உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல் தேடி வந்த அத்தனை ஞாபகத்துக்களையும் ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் அப்படியே ஆக்கிரமிச்சு தன் குடும்பத்துக்கு பங்கிட்டு தானும் நிம்மதியா வாழ்ந்து. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. எனக்கு அது வேண்டவும் வேண்டாம், அதே நேரத்துல எனக்கு கொடுக்கவும் இல்லை, எனக்கு போதும் அந்த மனசு, இதை கொண்டு போய் அடுத்தவங்க கொடு, அதுலயும் முதல்ல ஒரு சொந்தக்காரன் கொடுங்கன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரமலான் மாசமா இருக்கிறனால ஜகாத்தை செல்வம் கிடைத்தவர்கள் தங்கள் சொந்தத்துல ஏழ்மையான சொந்தங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இறங்கி போகணுமா, காசு கொடுக்குறது நான் தானே, கை நீட்டி வாங்குறது அவன் தானே, அவன் தானே நிக்கிறேன் என் வீட்டு கேட்ல, அந்த மாதிரி இவங்க பார்க்காம உங்க சக்காத்தை எடுத்துட்டு நீங்க போங்க, உங்களுடைய சதக்காவை எடுத்துட்டு நீங்க போங்க, உங்க கையில இருக்கிற நியமத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அல்லாஹ் ஓதி வசந்து சொன்னதை போன்று உங்களுக்கு கொடுத்த நியமத்தை பிறருக்கும் கொடுத்து நீங்க உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வாங்கின கடனுக்கு உடனடியா கொடுக்க முடியாது, கொஞ்சம் நீ சலுகை காட்டு அப்படின்னு ஒருத்தர் கடன் வாங்குறாரு. கடன் கொடுத்தவர் சத்தியமா சலுகை காட்டவே முடியாது அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே இந்த சத்தியமா சலுகை காட்ட முடியாதுன்னு சொன்ன அந்த நபர் யாருன்னு கேட்டாங்க. நான் தான் அப்படின்னு கை தூக்குனார். அல்லாஹ் ஒண்ணு அப்படியே ஆகட்டும்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சர்வதேச தலைவருக்கு வாசல் மேல 2 பேர் சட்டம் போட்டுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்னன்னு கூட கண்டுக்காம அப்படியே இல்லை, வெளியே அந்த சண்டையை கவனிச்சு அதுல யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு வாதாடி, யார் அதுல அநீதம் செய்தாரோ அவரை திருத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சண்டையை சுமூகமா முடிச்சு வைக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் எல்லா நிலையிலும் தன் குடும்பத்திற்காக உபகாரம் செய்யக்கூடிய சமூகமாக இருந்தார்கள். பராத்துடைய இரவு அன்னைக்கு ரசூலுல்லாஹ் படுக்கையில காணோம், குடும்பமே தேடுது. பார்த்தா ஜன்னத்துல் பக்கீல ரசூலுல்லாஹ் தரையில தலையை வச்சுன்னு அழுன்னு அழுகுறாங்க. எல்லாமே என்ன ஏது கேட்டா, என் உம்மத்திற்காக நான் அல்லாஹ்ட்ட அழுகிறேன், நீங்களும் சேர்ந்து என்ன செய்யுங்க, இந்த இரவு முழுக்க என் உம்மத்திற்காக அல்லாஹ்ட்ட அழுங்கன்னு சொல்லி தன் ஒட்டுமொத்த குடும்பத்தை இந்த உம்மத்திற்காக இரவு முழுக்க தரையில மண்டியிட வைத்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உம்மத்தில் வந்தவர்களாக நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கிடைத்திருக்கும் இந்த உலக அற்ப வாழ்க்கையில் உலகம்தான் சதா என்று வாழ்ந்து விடாமல் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துக்களை எண்ணி அதற்கு நன்றி செலுத்தி பிறருக்கு நாம் உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக இல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குகின்ற கூடிய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன்.